ஆண் பாவம்னு ஒரு படம் பார்த்துருக்கிறீங்களா எல்லாரும்? ஆண் பாவம் நம்ம இயக்குனராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய பாண்டியராஜன் சார் எடுத்தது. நம்ம இந்திய சினிமாவின் இளம் இயக்குனர்னே அவரை சொல்லுவாங்க. அந்த படம் எடுக்கும்போது அவருக்கு 20-21 வயசு தான். அந்த சினிமாவில் ஒரு காட்சி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ரேவதி ரொம்ப வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிணத்துல விழுந்து அவங்களுக்கு பேச்சு வராம போயிடும். அப்ப அந்த காட்சி ஞாபகம் இருக்கா? பூர்ண விஸ்வநாதன் தான் ரேவதிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இப்ப ரேவதியை ஒரு டாக்டர் டெஸ்ட் பண்ணுவார். பண்ணிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவார். அப்பா கேட்பாரு, என்னங்க என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர், அவ சரியாயிருவாளான்னு. மன்னிக்கணும், இனிமே உங்க மகளால பேச முடியாது, அவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு, இனிமே அவங்க வாழ்நாள்ல பேசவே முடியாது, பேச்சு திறனை இழந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்வார். அந்த ஒரு சீன் தான் அந்த டாக்டர் வருவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க. அந்த டாக்டர் தான் உண்மையிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர். அவர் ரேவதிக்கு சைகை பயிற்சி கொடுப்பதற்காக வந்த பேச்சுத்திறன் இல்லாத பேங்க்ல வேலை பார்க்கிற ஒரு மனிதர். அவரை பாண்டியராஜன் கூட்டு வந்திருக்கிறாங்க. இந்த சைகையில பேசுறதுக்கு இவர் சொல்லி தருவார். ஏன்னா இவர் பிறவியிலேயே பேச்சுத்திறன் இல்லாதவர். பாண்டியராஜன் பார்த்திருக்கிறார். அவ்வளவு அழகா சைகை பயிற்சி கொடுக்கிறார். இப்ப பாண்டியராஜன் யோசிக்கிறார், இவர் வாழ்க்கையை நம்மளால மாற்றி அமைக்க முடியாது, ஆனா நம்ம கிட்ட கலை என்கின்ற ஒரு திறமை இருக்கிறது. ஒரு சீன்ல அவரை நடிக்க வச்சு அவருக்கு பின்னணி குரல் கொடுத்து அவரை பேசக்கூடிய ஒருவராக இந்த மக்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த ஒரு காட்சியில அவரை பேச வச்சார். அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அப்படி கதறி கதறி அழுதாங்களா. என் பையன் பேசுறான், என் பையன் டாக்டரா நடிச்சிருக்கிறான், உன் மக பேச மாட்டாங்கிறத, பேச தெரியாத பேச முடியாத என் பிள்ளை பேசுகிறது அப்படின்னு அவங்க கண் கலங்கி பார்த்தார்களாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இருந்து கொண்டு ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நமக்குள் ஏற்படுத்தும் என்று நம்பினீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருக்கும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு சின்ன வயசுலேயே உடல்ல ஒவ்வொரு பாகமும் உறுப்பும் அப்படியே செயலிழந்து போயிட்டே இருக்குது. அவருக்கு 63 வயசு ஆகும்போது அவருடைய 2005 அவருக்கு 63 வயசு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக வீல் சேர்ல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு முகம், கழுத்து, கை, காலு எதுவுமே செயல்படாது. வலது கண் மட்டும்தான் செயல்படும். இப்ப அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் அந்த வலது கண்ணை அசைச்சு அசைச்சு ஒவ்வொரு எழுத்தா தேர்வு செஞ்சு பதில் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொல்றார், முன்னை விட மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பேட்டி எடுத்தவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த சூழலிலும் உங்களால் எப்படி இப்படி ஒரு பதிலை சொல்ல முடிகிறது? அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த தலைப்புக்கான விடை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது? அவர் சொன்னார், நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள் என்பதில் இல்லை உங்கள் மகிழ்ச்சி, இன்னும் உங்களிடம் எது மிச்சம் இருக்கிறதோ அதில் தான் உங்கள் மகிழ்ச்சி.